வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை செஞ்சு பாருங்கங்க. டேஸ்ட்டு கிட்டத்தட்ட அடை தோசை மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? நான் எவ்வளோ குவான்டிட்டிக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இது கூட உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிச்சதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பல்லாரியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து உப்பு போட்டு இதை நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எதுக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட இந்த பல்லாரியை ஆட் பண்ணி விட்டுக்கலாங்க. மேலாப்பில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் போல் தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ் சீனியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா காரமாக தக்காளி சட்னி வச்சுமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறனால கிட்ஸுமே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.